அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் ஹுமாயூன். என் பேர் இக்பால். அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஓகே. உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ரெண்டு பேர் யார் வேணாலும் பற்றி சொல்லுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் சொல்லி காட்டுறான், உசைர், மசீஹ், இந்த ரெண்டு பேரும் சொல்லி காட்டுறான். இந்த ரெண்டு நபர்கள் பேரை சொல்லி காமிச்சிட்டு இவர்களை அல்லாஹ்வின் பிள்ளைகளாக மனிதர்கள் கருதினார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான். ஸோ இந்த வசனத்தில் அல்லாஹ் யாரை பற்றி பேசுகிறான்னு உங்களுக்கு தெரியுமா? சொன்னீங்கன்னா மக்களுக்கு சொல்லிடலாம், இல்லை நான் சொல்லிடுறேன். உசைர், மசீஹ். உருதுல யாராவது பண்ணணுமா? உருது டிரான்ஸ்லேஷனா? உருது தெரியாது. இமாம் உசைர், உசைர், உசேர், மசீஹ், ஓகே. மசீஹ். சரி, சொல்லுங்க. நான் சொல்லிடுவேன் ஆன்சர். சொல்லுங்க. ஓகே. மசீஹ் அப்படின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து மசீஹா. அது சொல்லுங்க. ஓகே ஓகே. அப்படி ஓகே ஓகே. உங்களுக்கு அந்த இறை தூதர் இல்ல, மசீஹானா மசீஹ். அவர் வந்து தந்தை இல்லாமல் பிறக்கப்பட்டவர். அதுக்கு தான் அதோட அர்த்தம். ஈசா நபி வந்து நம்ம தந்தை இல்லாமல் பிறக்கப்பட்டார். அவரை வந்து கிறிஸ்தவர்கள் இறைவனின் பிள்ளை என்பதாக பாதிக்கிறார்கள். இறைவனுக்கு ஒரு பொழுதும் பிள்ளை இல்லை என்று அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான். உசைர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து என்னன்னா ஒரு நல்லடியார் சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்லி காட்டுறான். ஒரு நபர் வந்து ஒரு கிராமத்து நபர் ஒரு இடத்துக்கு வராரு. அவர் வந்து ஒரு ஊரை பார்க்கிறார். அந்த ஊர் வந்து அழிஞ்ச நிலையில இருக்கு. அந்த ஊரை பார்த்தோன்னா அவர் நினைக்கிறாரு, இந்த ஊரை எப்படி அல்லாஹ் மீண்டும் புதுப்பிப்பான் அப்படின்னு நினைக்கிறப்ப அல்லாஹ் அவரை 100 வருட காலம் அங்க வர்ணிக்க செய்கிறார், உறங்க செய்கிறார். அந்த இடத்துல அவர் உறங்குகிறார். வரும்போது அங்க வந்து கூட வந்து ஒரு கழுதை வந்திருக்காரு, கூட பானங்கள் சாப்பிட்ற விஷயங்கள்லாம் எடுத்து வந்திருக்காரு. அவர் 100 வருட காலம் கழிச்சு முடிச்சு பார்க்குறப்ப அவர் உடம்பு அப்படியே இருக்கு. அவர் எப்படி தூங்கப்பட்டாரோ அப்படியே எழுப்பப்படுகிறார். அவருடைய கொண்டு வந்த அந்த வாகனம் இருக்கா இல்லையா, அது சுக்கு நூறாகி எலும்பு தோலா ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அவர் இடத்துல வந்த பானங்களும் அப்படியே இருக்கு அப்படின்ற செயலை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நான் எதை நாடுகிறேனோ அதை படைப்பேன், நான் எதை நாடுகிறேனோ அதை அழிப்பேன், அது எனக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றான். ஆனா இந்த உசைர் என்று சொல்லக்கூடிய இந்த நபரை நம்ம இன்னைக்கு பார்க்குறோமா இல்லை, நம்ம இஸ்ரேலியர்கள் நம்ம சொல்லுவோம். அதாவது இஸ்ரேலர்கள் நம்ம சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம யூதர்களை சொல்றோமா இல்லையா, இவங்க பனு இஸ்ராயேலர்கள். அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த உசைர் அப்படின்றவர் அல்லாவின், அதாவது இறைவனின் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது கிறிஸ்தவர்கள் ஈசா நபியையும், இந்த யூதர்கள் வந்து உசைர் அவரையும் அல்லாவின் பிள்ளை அப்படின்னு சொல்லி பாவிச்சாங்க. அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான், எனக்கு பிள்ளைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. நான் விஷயத்தை இன்னைக்கு அஃபலா ததக்கருன், சிந்திக்க மாட்டீர்களா?